வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு தடவை பொங்கல் செஞ்சு பாருங்கள். பொங்கல் சூப்பராக இருக்கும். இது மாதிரி பருப்பு நம்ம பாசி பருப்புக்கு பதிலாக பயரை போட்டு வச்சிடலாம். பயறு போட்டு பச்சரிசி போட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம ரொம்ப குலைவாக ரொம்ப குலைவாக குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கணும்னா ஒரு 2 விசில் பயறு மட்டும் வச்சு 2 விசில் விட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நம்ம வைக்கலாம். நான் எப்போயுமே 2 ஒன்று அரிசியும் பயரையும் பாசிப்பயரையும் ஒன்றா போட்டு வச்சாச்சு. நல்லா குழஞ்சி வந்துடும். குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நெய் போட்டு முந்திரி பருப்பு எல்லாமே எப்பயும் போல் தாளித்து வச்சிட்டோம்னா இதுக்கு சாம்பார் சட்னி கூட தேவையில்லை. நல்லாயிருக்கும், குலைவாகவும் இருக்கும். சில குழந்தைங்க பாசிப்பயிறு சாப்பிடாட்டி இது குழஞ்சி உள்ளே இருக்கிறதுனால சாதத்தோடு அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னியும் சாம்பாரும் வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பனங்கிழங்கு இப்போ பனங்கிழங்கு சீசன் வந்துருச்சு. பனங்கிழங்கு வந்திருந்தது, அதை வாங்கியாச்சு. இது பனங்கிழங்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கிழங்கு இப்போ இந்த சீசனில் தான் இது கிடைக்கும். வாங்கி இன்றைக்கி அதையும் அவிச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு வச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காய விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப உணர விடக்கூடாது. எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா இந்த சீசனில் இது கிடைக்கும். மற்ற நாளைக்கு அது கிடைக்காது. கிடைக்கிறப்பவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு வாங்கி வச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு மதியத்துக்கு இப்போ சாதம் வடிச்சிருக்கு. வடித்த சாதம், சாம்பார் வச்சு புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புடலங்காய் எடுத்து பொரியல் எப்பயும் போல் பொரியல் பண்ணி அதோட அந்த கடலைப்பருப்பையும் போட்டு தேங்காய் பூ போட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி புடலங்காயும் கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணி வச்சாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. திருச்செந்தூர் போயிருந்தோம். இந்த திருச்செந்தூர்லேருந்து வர்றப்பயாவும் இந்த வெல்லம் திருச்செந்தூரில் விற்பாங்களா, அதை வாங்கிட்டு வந்துருந்தேன். நமக்கு ஒரு நேரத்துக்கு சாமி கும்பிட்றப்ப நைவேத்தியத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட அது ஒரு கட்டி எடுத்து வச்சு நம்ம பாட்டை சாமி கும்பிட்டுக்கலாங்கிறனால அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இதுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி அதை வச்சு தான் சாமியும் கும்பிட்டாச்சு. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.